Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போறது சிஸ்டர் அப்சரா. அவங்க எங்களோட டைப் கம்பெனில கிளவுட் இன்ஜினியரா 3 LPA ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க ப்ரொஃபைல் பத்தி பார்த்தோம்னா அவங்க BEC இங்க சென்னை அமிர்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல தான் இப்போ 2026ல பாஸ் அவுட் ஆக போறாங்க. நாங்கள் ஷெடியூல் பண்ண இன்டர்வியூல இப்போ ஆஃபர் வாங்கியிருக்காங்க. அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் அப்சரா. ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு ஐடில, கரெக்டா? நீங்க எதனால கிளவுட் சூஸ் பண்ணீங்க? சார் நான் ஃபர்ஸ்ட் ஜாவா சைட் தான் போனேன். அப்ப போகும்போது சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் போனேன். நான் அதுல வந்து 1 இயருக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சார். நீங்க ஃபைனல் இயர் படிக்கும் போதே ஜாவா கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? தேர்ட் இயர்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். JDBC ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாம் படிக்கிறதுக்கே 1 இயர் ஆகிடுச்சு. அப்புறம் டெவலப்மெண்ட் சைடு வரணும்னா ஸ்ப்ரிங் பூட் படிக்கிறதா இருந்து, சோ நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதா இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஈஸி டிபார்ட்மெண்ட்ல வந்து நான் கிளவுடுக்கு வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது சார். சோ நான் அந்த எடுத்து படிச்சேன். நீங்களா அனலைஸ் பண்ணி கிளவுட்ல மூவ் ஆனீங்க? ஆமா சார், ஆமா. சோ கிளவுட்ல என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க? Terraform, Jenkins, Linux, Ansible, AWS. Jenkinsனா DevOps கத்துக்கிட்டீங்க, ஆமா சார். சோ கிளவுட் வித் DevOps. கிளவுட் வித் DevOps கத்துக்கிட்டேன் சார். ஓகே. சோ இது வரைக்கும் எவ்வளவு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? ஏதாவது ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? செலக்ட் ஆகாம கிளவுடுக்குன்னு ஓபனிங் போய் இல்ல சார், இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல ஆஃபர் ஆயிட்டீங்க. ஆமா ஆமா சார். இன்டர்வியூல என்ன மாதிரி ரவுண்ட்ஸ் இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அசஸ்மெண்ட்டை செக் பண்ணாங்க, ரைட்டிங் அசஸ்மெண்ட் செக் பண்ணாங்க. சோ அசஸ்மெண்ட்ல என்ன கேட்டாங்க? அசஸ்மெண்ட்ல வந்து பெஸ்ட் மூமெண்ட் இந்த லைஃப் வந்து எழுத சொன்னாங்க. கம்யூனிகேஷன், உங்களோட ரிட்டன் ஸ்கில்ஸ் பார்க்கறதுக்காக செக் பண்றதுக்காக இது பண்ணாங்க. சோ நம்ம பெசன்ட் மூலியமா டைப்ல போனனால நமக்கு வந்து இன்டர்வியூஸ் அவ்வளோ கஷ்டமா இல்ல சார். ஆன்லைன்ல ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் ஃபில்டர் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க. அது நமக்கு பெசன்ட்ல மூலியமா போனனால எனக்கு அந்த இஷ்யூஸ் எதுவும் இல்ல. டைரக்டா HR ரவுண்டுக்கு எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க. HR ரவுண்ட்ல நிறைய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, AWS ரிலவெண்டா. அப்புறம் நம்மளோட கம்யூனிகேஷனும் செக் பண்ணாங்க. சோ செக் பண்ணிட்டு HR ரவுண்ட்ல நம்ம செலக்ட் ஆனா அடுத்து நம்மளோட இமெயில் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வெரிஃபை பண்றதுக்காக ஆன்லைன் அசஸ்மெண்ட் ரவுண்ட் ஒன்று இருந்தது சார். அதேலயே நம்ம செலக்ட் ஆனா எனக்கு பர்டிகுலரா AWSல DevOpsல இருந்து உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்ல முடியுமா? ஓகே சார். என்கிட்ட இல்ல, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் என்னென்ன சப்நெட் பத்தி கேட்டிருந்தாங்க, IAM பத்தி கேட்டிருந்தாங்க, EC2 பத்தி கேட்டிருந்தாங்க. அப்புறம் இப்போ நம்ம சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ல நம்ம இப்போ ஒரு கஸ்டமர் வந்து சொல்றாங்க எனக்கு AWS யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இஷ்யூ வந்துருச்சு, அதை நீங்க எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் வந்தப்போ நம்ம வந்து IP அட்ரஸை வெரிஃபை பண்ற மூலியமா யூசரோட IAM கொஸ்டின்ஸும் இருந்தது சார். இங்க உங்களுக்கு HR டீம்ல இருந்து யார் கோஆர்டினேட் பண்ணது? அகிலன் சார் வந்து கோஆர்டினேட் பண்ணாங்க. ஃபைன். ஜாயினிங் எப்போ சொல்லிருக்காங்க? 27 சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சா காலேஜ்ல? இல்ல சார், நெக்ஸ்ட் மந்த் ஒரு ரிவ்யூ இருக்கு. ஃபைனல் ரிவ்யூ நெக்ஸ்ட் மந்த் தான். ஆமா சார். சோ ஹேப்பியா ஃபீல் பண்றீங்க உள்ள வரதுனால? ஆமா சார். ஃபைன். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவீங்களா? ஆமா சார், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க படிக்கிறாங்க ஆல்ரெடி. படிச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா சார். சோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ சார்.